நம்ம இன்னைக்கான வீடியோல கடந்த 2023 அக்டோபர் 27 வினீத் சோப்ரா டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் விக்ராந்த் மேசியோ நடிப்பில் வெளிவந்த 12th ஃபெயில் படத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோஜ்குமார்ன்றவர் கிராமத்துல அவர் 12th படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சீட் பண்றது அப்படின்ற ஒரு தவறான செயல் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர் ஒரு நாள் இவரும் இவரோட அண்ணனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் இவரை காப்பாத்திட்டு ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவருக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்ற கனவு மனோஜ்குமாருக்கு வருது. அதனால அந்த போலீஸ் கிட்ட கேட்க அவர் நீ சீட் பண்ணாம இரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. படத்துல பாசிட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் பேசணும். படத்துல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே ஒரு சில இடங்கள்ல ஸ்லோவா போகுது, போர் அடிக்கிற மாதிரியான ஃபீல் வருது. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இது எனக்கு பிரச்சனையா பட்டுச்சு. ஆனா என்னதான் இந்த படத்தோட டூரேஷன் 2 hours 26 minutes கொடுத்து ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் படத்துல மீதி ஒரு சில இடங்கள்லாம் சுவாரஸ்யமா கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல அதாவது படத்துடைய ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. ஸோ அவர் போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட பாட்டிக்காக நம்ம பண்ணணும், பாட்டி இப்படி பண்ணியிருக்காங்களே ஸோ அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கும். ஏன்னா அவர் வெளியூர் போவார், அந்த இடத்துல பாட்டி கொடுத்ததாகட்டும் இவர் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ அது இவருடைய கேர்லெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் தான், அதெல்லாம் மைண்ட் பண்ணல. எப்படியாவது நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்மளுடைய ஹீரோ கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. ஹீரோ படிக்கும் போது அவர் பாஸ் ஆகுறது இப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது. இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஃபைட்டும் வரும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. படத்துல காதல் காட்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, படத்துல ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க்கே இருந்தது. காதல் காட்சினா நல்லா இருந்தது. நடுவில் அங்கங்கே கொண்டுட்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் ஹீரோ எப்படி ஒரு போலீஸ் ஆகிறாரா இல்லை என்ன நடக்க போகுது, ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு இது வரப்போதா அப்படின்ற அந்த ஒரு என்கேஜாக நம்மளை டைரக்டர் கொண்டுட்டு போயிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு பேசும்போது மியூசிக் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமத்தில், அதுக்கப்புறம் அவர் சிட்டியில் அவர் படிக்கும் போது அந்த டீ கடை அண்ட் அவர் படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் இதெல்லாமே சினிமாட்டோகிராஃபி நல்லாவே ஷூட் பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே எடிட்டிங் ப்ராப்பராக எடிட்டர் பண்ணியிருந்தாருங்க. அண்ட் கலர் கரெக்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கலருமே எந்த இடத்துல எந்த மாதிரியான கலர் டோன் கொடுக்கணுமோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் பாடல் மெலோடியாக கேட்குற அளவுக்கு இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடலையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மோட்டிவேஷ்னலான, அதாவது வேகமாக ஒரு பாடல் அவர் படிக்கிறாரு அப்படின்ற போது அது ஒரு மோட்டிவேட் மாதிரி ஒரு சாங்கும் கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் சூப்பராக இருக்கு. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் அண்ட் நடுவில் ஹீரோடைய கேரக்டரை ஒரு போலீஸ்க்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொடுத்ததுனால படம் சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு பேஸ்டான ஒரு ட்ரூ ஸ்டோரி பயோகிராஃபி அப்படின்றதுனால படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும். ஆனால் அதை நீங்கள் மைண்டில் வைக்காம இந்த படத்தை நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, stay tuned on our studio.